நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ யார வேணாலும் பாரு, எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணு. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது பிஜு. எனக்கு என் பூஜா வேணும். அவ என்னை விட்டு போக கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு பிஜு. பிஜு, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? பூஜா வீட்டை விட்டு போக போறான்னு எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லு. நோ, எனக்கு நீ கன்சோல் பண்ணாத. பூஜா இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அத சொல்லு. உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, லாயர், ஜட்ஜ், யார வேணாலும் போய் பாரு. என்ன பண்ணணும்ங்கறத கேட்டுட்டு எனக்கு சொல்லு. உடனே லைன் வா. பிரியா, இப்படி அவசரப்பட்டு பேசினா காரியம் கெட்டு போயிடும். கொஞ்சம் பொறுமையா இரு. சொன்னா கேளு. அக்கா ப்ளீஸ், இதுல என்ன பொறுமையா இருக்க சொல்ற? பூஜா என் கண்ணு முன்னாடி இந்த வீட்டை விட்டு போறது என் உயிர் என்னை விட்டு போறதுக்கு சமம். என்ன எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க சொல்ற? நான் விட மாட்டேன். ஏதாவது பண்ணணும். நான் பாத்துக்கிறேன். என்ன மனோஜ், உனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் சொல்லிட்டு இருப்பல. இப்ப பார்த்தல எவ்வளவு டென்ஷனா இருக்கான்னு. எதுவும் பண்ணாம சும்மா நிக்கிற. ஏதாவது பண்ணு மனோஜ். நான் பேசிட்டேன், இருங்க இன்னொரு தடவை கேட்கிறேன். கௌதம், உங்க சித்தப்பாட்ட சொல்லி அந்த ஜட்ஜு கிட்ட பேச சொன்னல, கொஞ்சம் சீக்கிரமா பேச சொல்றா. இங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ப்ளீஸ். என்னப்பா என்ன சொல்றாங்க? ஏதாவது நடக்குமா? கௌதம்கிட்ட சொல்லி பேச சொல்லியிருக்கேன். அவங்க சித்தப்பா ஜட்ஜு கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பேசுவாருமா. நீயும் விடாம போன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டே இருப்பா. சரிம்மா. எப்ப பார்த்தாலும் இந்த நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. ஓடட்டும். ஓடி ஓடி களைச்சு போற வரைக்கும் ஓடட்டும். அவளை ஓட விடு. அவளை இந்த ரன்னிங் ரேஸ்ல பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவங்க எவ்வளவு ஓடினாலும் இன் பிட்வீன்ல சாட்டர்டே சண்டேங்கிறதால அவங்களால கோர்ட் மூலமா எதுவுமே மூவ் பண்ண முடியாது. இப்ப புரியுதா அன்னைக்கு நான் ஏன் வேணும்னே லேட்டா போனேன்னு? அவங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே இருக்கக்கூடாது. எல்லாத்த விட முக்கியமான விஷயம், பூஜாவோட கஸ்டடி எனக்கு தான் கிடைக்கணும். அந்த விஷயத்துல எந்த சிக்கலும் இருக்காது. நான் ஏற்கனவே அது சம்பந்தமா எல்லா டீட்டெயிலும் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டேன். நீங்க தாராளமா போய் குழந்தைய கூப்பிட்டு வரலாம். ஆனா அவங்க எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களே? அப்படி பண்ணா அது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஆயிடும். நீங்க தைரியமா இருங்க. இப்ப அந்த அர்ஜுனுக்கு வந்தனா யாருன்னு தெரியும். ஒரு குழந்தைய பெரியறது எவ்வளவு பெரிய வலின்னு புரியும். வந்தனா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இந்த மாதிரி கேவலமா யோசிக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? பெத்த புள்ளைங்களை வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்க. உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா? அவங்க என்ன கடையில விக்கிற பொருளா இதுக்கு பதிலா இது வேணும்னு மாத்திக்கிறதுக்கு? அவங்க ரெண்டு பேரும் உயிருள்ள சின்ன குழந்தைங்க. உன் பாலிடிக்ஸ் அவங்கள வச்சுதான் பண்ணுவியா? இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லிதானே அனுப்புன. என்னை என்னைக்காச்சும் உன் கூட பிறந்தவளா உன் சொந்தமா நீ என்ன பாத்திருக்கியா? இப்ப என்ன திடீர்னு? சொந்தம்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அத்தை பையனை சித்தி பையனை சொல்லி ரத்த சம்பந்தப்பட்டதா சொந்தம் நினைச்சிட்டு இருக்கியா? நீ கூட பிறந்தவ. உன்னையே என்னால சொந்தமா நினைக்க முடியல. ரத்த சம்பந்தம் மட்டும் இல்லாம அன்பா பாசமா இருக்கிற எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரங்க தான். என்ன விடு, நான் கூட உன் தம்பிதான். நீ பெத்த புள்ளைங்க மேல என்னைக்காவது நீ பாசம் கட்டியிருக்கியா? 6 மாச குழந்தைய இருந்த பூஜாவை இறக்கமே இல்லாம விட்டுட்டு போனவ தானே நீ? அவளை ஒரு தாய் மாதிரி வளர்த்தது அர்ஜுன். இப்போ அவளோட உண்மையான தாயா பிரியா நீ அமைஞ்சிருக்காங்க. அதையும் தயவு செஞ்சு கெடுத்துறாத. அப்பா, எதுக்கு இங்க வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க? என்ன டார்ச்சர் பண்ணாத. தயவு செஞ்சு கிளம்பு. இங்க பாரு, தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த குடும்பத்தை உடைச்சிடாத. அதான் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு அர்ஜுன் சொல்லிட்டார்ல. அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு எங்கேயாவது போய் சந்தோஷமா இருந்து தொலை வேண்டியதானே? இது பார், நான் நாளைக்கு பூஜாவை கூட்டிட்டு வர போறேன். என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது.